ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்தும் வகையில் குறைந்த விலை சிற்றுண்டி கடை கொல்கத்தாவுக்கு அடுத்தபடியாக சென்னை விமான நிலையத்திலும் திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல். குறைவான விலையில் சுகாதாரமான சிற்றுண்டியை வழங்கும் விதமாக சென்னை விமான நிலையத்தில் முதல் முறையாக உதான் யாத்ரி கஃபே தொடங்கப்பட்டுள்ளது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவால் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த ஷாப் பயணிகள் மத்தியில் குறிப்பாக ஏழை எளிய நடுத்தர மக்களிடம் பெரிய வரவேற்பை பெறும் எதிர்பார்க்கப்படுது. இங்க விற்கக்கூடிய இந்த சிற்றுண்டிகளுடைய விலை பார்த்தோம் அப்படின்னா மிகவும் குறைவாக இருக்கிறது. பொதுவாகவே விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் விற்கப்படும் உணவு பதார்த்தங்களுடைய விலை விமான டிக்கெட் விலை அளவிற்கு அதிகமாக இருக்கும். காஃபிலாம் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்கு மேலதான் விற்பாங்க. ஒரு தோசையே 400 ரூபாய் 500 ரூபாய் விற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இங்க டீ 10 ரூபாயும், காஃபி 20 ரூபாய், சமோசா 20 ரூபாய், வடை 20 ரூபாய், ஸ்வீட் 20 ரூபாய், இந்த மாதிரியான ஒரு குறைவான விலைப்பட்டியலில் விற்பதற்காக இந்த சிற்றுண்டி தொடங்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலேயே முதல் முறையாக கல்கத்தா விமான நிலையத்தில் உதான் யாத்ரி கஃபே தொடங்கப்பட்டு அது பயணிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறதாகவும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபாய் வரையும் அந்த சிற்றுண்டியில பயணிகள் பயன்பெறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் நாட்டிலேயே இரண்டாவது முறையாக இந்த சிற்றுண்டி கடை தற்போது சென்னை விமான நிலையத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த கடையோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இங்கு பணிபுரிபவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். வாட்டர் பாட்டில்ஸ் 10 rupees சொல்றாங்க, சமோசாஸ் 20 rupees. ஸோ நார்மலாக பார்த்தோன்னா சம்டைம்ஸ் இட் வில் கம்ஸ் அரௌண்ட் 180, 115 இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு சாப்பிடணும்னு தோணும், பட் ஆனால் இந்த ரேட் பார்த்த உடனே இவ்வளோ கொடுக்கணுமான்றது இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் திருப்தியாக பசி இல்லாமல் சாப்பிட்டு போகலாம். சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்பி வந்துடுறோம் இல்லையா, செக்யூரிட்டி செக்குக்கெல்லாம். அப்போ இங்க காத்துட்டு இருக்கிற நேரத்தில் சில சமயம் சாப்பிடாம வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தற்போது சென்னை விமான நிலையத்தில் மட்டும் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த சிற்றுண்டியை நாடு முழுவதும் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் விரிவுபடுத்தினால் பயணிகள் பயன்பெறுவார்கள். மேலும் இப்போ சிற்றுண்டியாக இருக்கக்கூடியதை உணவகமாக மாற்றும் பட்சத்தில் அனைத்து மக்களும் உணவுப் பொருட்களையும் வாங்கி செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.